ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஓலோ S1 ப்ரோவோட பிரேக் டிஸ்க் பிரேக் ஆயில் எப்படி டாப் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத்துமே டிஸ்க்கு தான். ஸோ இந்த இடத்துட்டையும் இந்த ரிசர்வாயர் வரும். ஸோ இதை கழட்டுறதுக்கு வந்து பாட்டம் சைடு இங்கே ஒரு 3 நம்பர் அலன் கீ, 2 சைடு வரும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில். சென்டரில் ஒரு 4 அலன் கீ வரும். இதை நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர் பீஸை வந்து நீங்கள் கழட்டிடலாம். அதோட நீங்கள் இந்த மிரரோட இந்த ரெண்டு மிரரையும் கழட்டணும். அப்போ தான் நீங்கள் இந்த பீஸை இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கழட்டலாம். இப்போ நம்ம மிரரை கழட்டுவோம். ஸோ இது நான் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி இல்லைன்னா 12-13 தான் வரும் மிரர். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் லூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து கிளாக் வைஸில் தான் இருக்குது. நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டு சுற்றி இதை உடச்சிடாதீங்க. சம்டைம்ஸ் மிரர் எப்போவுமே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி வராது. எப்போவுமே லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஒரு மிரர் கழட்டியாச்சு. மிரர் எப்போவுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், மிரரில் எப்போவுமே இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது வந்து மாறி வேலை செய்யும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்க. மிரரை கழட்டியாச்சு, சேஃபாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த அலன் இதை காமிப்போம். ஸோ இது என்கிட்ட ஷாக்கெட் இருக்குது. இது நம்பர் 3 அலன். ஷாக்கெட் இல்லாதவங்க நீங்கள் அலன் இதாகவே வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே வரும். 100 ருபீஸ்க்குள்ளே அந்த அலன் மட்டும் வாங்குற மாதிரி வரும். ஷாக்கெட்டாக வாங்கினீங்கன்னா அது ஒரு 2000 ருபீஸ்ட்டு வரும். ஸோ எப்போவுமே எடுக்கிற ஸ்க்ரூவை பத்திரமா வச்சுருங்க. ஸோ இங்கே அதே மட்டும் இருக்குது. கழட்டும் போது கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து கழட்டுங்க. ஐ மீன் உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி, இல்லைன்னா இது வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகும். ரெண்டையுமே கழட்டியாச்சு. ஸோ இதை பத்திரமா எடுத்து வச்சுருவோம். அடுத்ததான் நம்பர் 4 அலன். இது கழட்டாமலையும் கழட்டலாம், பட்டு கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற 2 இதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஷாக்கெட்லேருந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துட்ட ஒரு இது ஒன்று வரும். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கிங்கன்னா வந்துடும். இல்லை அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த சைடும் அதே மாதிரி இது பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸு தனியாக வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னபடி இதுதான் இந்த ரியர் பிரேக்கோட ரிசர்வாயர். இது வந்து ஃப்ரண்ட் பிரேக்கோட ரிசர்வாயர். இதில் நீங்கள் வந்து ஆயிலோட லெவல் இந்த சைட்லேயே நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல தெரிஞ்சு ரியர் பிரேக் ஓரளவு இருக்குது. இந்த மூலம் நீங்கள் சென்டரில் வச்சு பார்க்கணும். நேரம் நிற்கணும். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். இல்லை மினிமம் எனக்கு தெரிஞ்சு இருக்கதா செய்யுது. ஆயில் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல இருக்குது. இது என்ன இருக்குது, ஜஸ்ட்டு நான் இதை கழட்டி மட்டும் காமிச்சேன். இந்த வண்டியில் நாங்கள் வந்து ரீசெண்டாக பிரேக் பேட் மாற்றினோம். ஸோ அதனால் பிரேக் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகுது. அதனால் அதில் ஏர் இருக்குமோன்னு டவுட்டு. ஸோ அதனால் ஏர் லீக் பண்ணுறோம். இதை ஜஸ்ட்டு ஒரு 8 mm இதை கழட்டி லூஸ் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக கழட்டக்கூடாது, லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அங்கே லிவரை லைட்டாக பம்ப் பண்ணணும். லைட்டாக அப்படி அழுத்துனீங்கன்னா இங்கே வந்து வரும். அழுத்துங்க வரும். அழுத்தி விடுங்க.
அழுத்துங்க. ஏர் இருக்கு பாருங்களா, அதனால தான் இங்கே வந்து வரல, பிரேக் வந்து ஒழுங்காக பிடிக்கல. வருது பாருங்க, ஏர் வருது. ஸோ இது மாதிரி நல்லா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளூயிடாக வரணும். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க. நல்லா பம்ப் பண்ணிட்டே இருக்கு. இன்னும் இவ்வளோ ஏர் இருக்கு, அதனால பம்ப் பண்ண அங்கே ரிசர்வாயர்லேருந்து உள்ளே வரும். இது ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான் அங்கே ஏர் மட்டும் வருது. ஸோ ஆயில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ப்ளஸ் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கழட்டுங்க. இதில் கொஞ்சம் பெருசாலாம் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்லிப் ஆகிடும், அப்புறம் வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பர் டூல் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி ஓலாவில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு நீங்கள் இது மாதிரி சென்டராக வந்து ஸ்டடி பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஆயில் வந்து சாஞ்சிருந்துச்சுன்னா இதுலேருந்து கீழே ஊற்றிடும். ஜஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும். இங்கே பாருங்கள், ஆயிலோட லெவல் வந்து கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் அங்கே எதுவுமே வரல. ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் டாப்அப் பண்ணிப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து அழுத்தினா நல்லா ஃபுல்லாக இது வரைக்குமே போணுச்சு, லாக்கே ஆகலை. ஸோ அதனால தான் இதை மெயினாக கழுத்தணும். அதில் ஏர் லீக் எடுத்தாலும் ஏர் லீக் வந்து க்ளோஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து .4 ஆயில், டிவிஎஸோடது. ஸோ இதில் மோஸ்ட்லி .4 யூஸ் பண்ணுங்கள். .3 விட .4 வந்து பெட்டராக இருக்கும். யூஸ்வலாக இதோட கவரில் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் இது வந்து போட்டிருக்கும், நீங்கள் அதிலே மேலேயே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, .3 ஆர் .4 ஆயில் யூஸ் பண்ணுற சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது .4 ஆயில். ஸோ நம்ம இப்போ இந்த இதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிப்போம். ஊற்றியாச்சு. இந்த கண்டிஷனில் வச்சே நீங்கள் அங்கே ஏர் லீக் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏர் லீக் ஃபுல்லாக எடுக்க முடியும். ஸோ பிரபு இப்போ நீங்கள் இது பண்ணுங்கள், பழுத்துங்க பிரபு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஆயில் வருதா. அழுத்திட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. அந்த அழுத்திட்டு அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. அந்த லிவரை என்ன பண்ணுங்க, லிவரை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சு அந்த பொசிஷனில் வச்சுருங்க. ஒரு தடவை அது மாதிரி ஃபுல்லாக போயிட்டு ஒரு தடவை அழுத்திட்டு அதை ஹோல்டு பண்ணி. இப்போ வருதா. இந்த கண்டிஷனில் நீங்கள் அப்படியே இதை லாக் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணதை எடுக்காதீங்க. இப்போ பம்ப் பண்ணுங்க. ஃப்ரீயாக தான் இருக்கா, ஸ்டாப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், முதல்ல செஞ்ச மெத்தட் வந்து செட் ஆகலை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூல் ஹோஸை வந்து செட் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரிசர்வாயர், சின்னதாக ஒரு டேங்க் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னா, இதை பண்ணிவிட்டு இந்த போல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கழட்டக்கூடாது. 2 முறை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஃப்ளூயிட் வந்து வரும், உங்களோட பிரேக் ஃப்ளூயிடு. ஸோ அதை வந்து டேங்கில் நீங்கள் இப்போ இந்த சின்ன டப்பாவில் வந்து பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஏர் பபிள்ஸ் வரும். ஏர் பபிள்ஸ்லாம் போயிட்டு ஃபுல்லாக பிரேக் ஃப்ளூயிட்ஸ் வர்ற வரைக்கும் அந்த மேலே வந்து ரிசர்வாயரை நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த இதில் வந்து அந்த அவுட்லெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரேக் ஃப்ளூயிட் மட்டும் வரும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இந்த போல்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த லிவரை 2 தடவை வந்து பம்ப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ இது பண்ணும்போது நீங்கள் இந்த தடவை செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த கேலிபர் வந்து மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுங்களா. ஸோ இதுதான் வந்து சிம்பிள். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதோட கவரை எடுத்து போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் இதோட கவர் மட்டும் ஏற்கனவே கலட்டின ஸ்க்ரூஸ் அண்ட் அந்த மிரர்ஸை வந்து மாற்ற போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.